எதிரிகளே அது சுபகிரகமாக இருக்கிறதுனால பெரிய வம்பு வழக்கே வராது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதம்ல கேஸ் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வர்றது. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு. 10 தான் தொழில், 6ங்கிறது வேலை வாய்ப்பு. அப்ப வேலை வாய்ப்புகள் கிடைப்பது. ஒரு தொழில் மாற்றம் பண்றீங்க, ஒரு இடம் மாற்றம் பண்றீங்க, ஒரு வேலை மாற்றம் பண்றீங்க, அல்லது வேலையிலேயே ஒரு அடுத்த போஸ்டிங் கேட்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அது லாபஸ்தானாதிபதி இல்லையா? நல்ல லாபங்கள் கிடைப்பது, அல்லது உங்களுக்கு லாபம் வேணும்னு சொல்லி இப்ப மேனேஜர் கிட்ட கேட்கறது, அடுத்து மீட்டிங் அட்டன் பண்றது, ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே சுக்கிரன் கொடுப்பார். சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் 8ஆம் வீட்டுல இருக்காரு. என்னதான் 7ல குரு இருந்தாலும் 7க்குடையவர் 8ல் மறையும் பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாகிறது இதெல்லாம் உண்டு. புதுசா பொண்ணு பாக்குறீங்க, புதுசா மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா இந்த மாதம் வேண்டாம். ரெகுலரா பாத்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. புதுசா பாக்குறவங்க வேண்டாம். அதே போல தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போக, அதாவது எப்படின்னா